முத்தாரத்தில் 30 முத்துக்கள் சேர்த்து வைத்திருந்தேன் ஒரு பாட்டு. அழகான ஒரு பாட்டு பாட போகிறாங்க. அம்மா மட்டும் பாட போகிறாங்க, நான் பாடலை. அதுக்கு முன்னாடி அந்த முத்துக்களை வந்து சேகரித்த இடம் வந்து நமக்கு தெரியணும்ல. இதுதான் அம்மாவோட முத்துக்கள் ஃபுல்லாக இதில் தான் இருக்குது. எல்லாம் சூப்பர் சூப்பர் பாட்டு, சான்ஸே இல்லை. இப்போ யாருமே பாட்டு வந்து உட்காந்து எழுதுறது கிடையாது, எல்லாம் மொபைலில் அடித்தோடனே வந்துடும். முன்னாடி ஃபுல்லாக நானும் எழுதியிருக்கேன், இப்போ எழுதுறதே கிடையாது, ஃபுல்லாக டைப்பிங் தான். வந்து அம்மா நிறைய பாட்டு எழுதியிருக்காங்க, நிறைய அப்போவுமே எழுதி வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக பாட்டு தான் இருக்குது. எல்லா பாட்டும் ஒவ்வொரு பாட்டு வந்து அம்மாவை பாட வைக்காமல் நான் விட போகிறது கிடையாது. அம்மாவுக்கு எப்படி என்னவோ எனக்கு வந்து அது ஒரு மெமரிஸ் மிஸ் பண்ணுறதா இல்லை. அதனால் எல்லா சாங்குமே நான் வந்து பாட வைக்க போகிறேன். அதனால் அம்மா கிட்டே சொல்லி இந்த புக்கை கொண்டு வரணும், கண்டிப்பாக எல்லா பாட்டும் அம்மா கண்டிப்பாக பாடணும்னு சொல்லியிருக்கேன். இதிலிருந்து தான் ஒரு பாட்டு அம்மா வந்து பாட போகிறாங்க. ஒரு முத்தாரத்தில் 30 முத்துக்கள் சேர்த்து வைத்திருந்தேன் பாட்டு. ஓகே, கேட்கலாமா? ஒரு முத்தாரத்தில் 30 முத்து சேர்த்து வைத்திருந்தேன், அதன் முன்னும் பின்னும் தங்க கோடுகள் போட்டு வைத்திருந்தேன். என் கண்கள் அதன் காவல், என் நெஞ்சம் அதன் மஞ்சம். ஒரு முத்தாரத்தில் 30 முத்து சேர்த்து வைத்திருந்தேன், அதன் முன்னும் பின்னும் தங்க கோடுகள் போட்டு வைத்திருந்தேன். அந்த மாலை இந்த பெண்ணின் சொந்தமானதே, அந்தி மாலை நேரம் பார்த்து ஆடுகின்றதே. பொன்னிறங்கும் தன்னில் வந்து என்னை மட்டும் பாடச் சொன்னதென்ன, கண்ணிறங்கும் என்ன மின்ன காதல் கொண்டதோ, அந்த ரங்கம் கண்டு கொள்ள அழைப்பு வந்ததோ. அந்த கிண்ணம் சொந்தம் இல்லை என்று இன்று கண்டு கொண்டதென்ன, ஒரு முத்தாரத்தில் 30 முத்து சேர்த்து வைத்திருந்தேன், அதன் முன்னும் பின்னும் தங்க கோடுகள் போட்டு வைத்திருந்தேன். நீலவான மெல்ல மெல்ல